தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மை செய்தி: சென்னையில் மிக கனமழை பெய்திருக்கிறது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஹேமச்சந்திரன். வணக்கம். நேற்று ராத்திரி திடீரென பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய நேரத்தில் அதிக கனமழை பெய்திருக்கு. காற்றும் வேகமாக இருந்தது, இடி மின்னலும் அதிகமாக இருந்தது. இதற்கு என்ன காரணம்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா மாநிலங்கள்ல வலு குறையும் போது தமிழகத்துல இது போன்ற ஒரு வெப்பச்சலன இடிமலை பதிவாகுவது இயல்பு. ஆனா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவானது. அதிலும் குறிப்பாக இரவு 10 மணி முதல் 11 மணி வரையிலான காலகட்டத்துல ஒரு குறுகிய நேரத்திலேயே மிக கனமழை அளவிற்கு, அதாவது நமக்கு 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானால் அதை நம்ம மேக வெடிப்பு மழைப்பொழிவுன்னு பதிவுன்னு சொல்லுவோம். அதே சமயத்துல நேற்றைய தினம் அந்த 1 மணி நேரத்துல மணலியில 16 சென்டிமீட்டர், கொரட்டூர்ல 13 சென்டிமீட்டர் என மேக வெடிப்பு போன்ற மழைப்பொழிவு நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்கு. இந்த மேக வெடிப்பு அப்படின்றது நம்ம வட மாநிலங்க தற்போது அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சென்னையிலும் அது போன்று இருக்கு. பருவநிலை தொடங்குவதற்கு முன்னதே இது மாதிரி நடந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? நமக்கு இயல்பாகவே இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக இந்த வெப்பச்சலன மழை காலத்திலேயே பார்த்தோம்னா அந்த பகல் நேரத்துல நிலவக்கூடிய அதிகப்படியான வெப்பம் மற்றும் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு பொறுத்து இது போன்ற ஒரு மழைப்பொழிவு நமக்கு அமையும். நேற்றைய தினம் அந்த மேகங்கள் சென்னைக்கு அருகே வலுப்பெற்று மிக மெதுவாக நகர்ந்ததன் காரணமா இது போன்ற ஒரு மேக வெடிப்பு போன்ற மழைப்பொழிவு நமக்கு பதிவாகி இருக்கு. பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மழை பரவலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீரென அதிகமான இந்த மழை பெய்திருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்களையும் அப்படிதான் இருக்குமா? இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கு இன்னைக்குமே நமக்கு மீண்டும் இன்று இரவு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல அதன் தீவிரம் அப்படிங்கிறது நேற்றைய விட இன்றைய தினம் சற்று குறைவாக இருக்கும். அதே போல பகல் நேரத்துல வரக்கூடிய நாட்கள்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கும். அந்த பகல் நேரத்துல வெப்பமான சூழல், இரவு நேரத்துல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை என்ற ஒரு நிலைதான் அடுத்த ஒரு வாரம் 10 நாட்களுக்கு நீடிக்கும். இதிலும் குறிப்பா பார்த்தோம்னா நேற்றைய தினம் பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் தான். அதே போன்ற ஒரு நிலை தான் தமிழகத்தில் நீடிக்கும். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதியில மழைப்பொழிவு இருக்கும். ஸோ இப்ப ஒரு நாள் நம்ம சென்னை போன்ற மாவட்டங்கள்லையும், மறுநாள் பாத்தீங்கன்னா கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதி, மற்றொரு நாள் டெல்டா, மற்றொரு நாள் தென் மாவட்டம் என தமிழகத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை இரவு நேரத்துல அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மழையை பொறுத்த வரைக்கும் வானிலை முன்னறிவிப்பு மூலமா நம்ம தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ இந்த மேக வெடிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுமா? இல்ல, மேக வெடிப்பு என்பது நமக்கு நிகழும் போதுதான் நம்ம அதை நவ்காஸ்டிங்ல தான் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ மேக வெடிப்பு என்பது ஒரு டேர்ம் தான். நமக்கு குறிப்பிட்ட மணி நேரத்துல இவ்வளவு அதிகமான மழைப்பொழிவு, அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவாகும் போது நம்ம அதை மேக வெடிப்புன்னு சொல்றோம். அந்த மேக வெடிப்புக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு, காற்று குவிதல், ஈரப்பதத்தின் குவிதல், இது போன்ற பல்வேறு காரணங்களால இந்த மேக வெடிப்பு நிகழும். நேற்றைய தினம் நமக்கு சென்னையில் அந்த மேக வெடிப்பு போன்ற ஒரு மழைப்பொழிவு ஏற்பட காரணம் அப்படின்னா இது ஒரு வெப்பச்சலனம் மற்றும் அதனுடன் இணைந்த வளிமண்டலத்தின் காற்றின் போக்கு, அதுதான் காரணமா நம்ம பார்க்கணும். இப்போ சென்னையில மணலியில பாத்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரத்துல 16 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. இப்போ வரக்கூடிய நாட்களையும் அதே போன்றுதான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இவ்வளவு தீவிரமான மழைப்பொழிவை நம்ம இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, அடுத்தடுத்த தினங்கள்ல நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஒரு வானிலை அமைப்பு தற்போது இல்லை. அதே சமயத்துல இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் என்பது நம்ம பருவமழையை நெருங்கும் நாட்களாக இருக்கும்போது மழையின் தாக்கமும் மழையின் தன்மையும் படிப்படியாக அதிகரிக்கும் போக்குல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நேப்பில் மழை தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசியமைக்காக நன்றி திரு ஹேமச்சந்திரன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.